அம்மா அம்மா சுகுடா, நீ இன்னும் தூங்கலையா? அம்மா, ராதிகாவை உடனே காலேஜ்ல இருந்து நிறுத்திட்டு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாமா? இதெல்லாம் நினைச்ச உடனே நடக்கிற காரியம் அம்மா. மாப்பிள்ள பார்க்க வேண்டாம் அம்மா. எனக்கு ஒரு வரன் வந்ததா சொன்னீங்களே, அதையே ராதிகாவுக்கு முடிச்சிடலாம். சுகுணா, அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு எப்படிமா கல்யாணம் செய்ய முடியும்? இந்த நியாயம் எல்லாம் பாக்குறதுக்கு இதுவாமா நேரம்? ராதிகா தலையில பழிப்பாவம் வந்து விடியறதுக்கு முன்னால சீக்கிரமா முடிச்சிடலாமா? நீ சொல்றதும் சரிதாம்மா. காலையில அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன். நீ இப்ப போய் தூங்குமா? நீயா இந்த ராத்திரில என்னாச்சு? இந்தியாவுக்கு நடுராத்திரில தானே சுதந்திரம் கிடைச்சது. எனக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இனிமே நான் அடிமை இல்லை. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? ஆமா, என்னை யாருன்னு புரிஞ்சுக்காத ஜென்மங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க போறேன். என்ன சொல்ற? அதெல்லாம் சொன்ன எனக்கு அழுகையா வரும் மூர்த்தி. எனக்கு அக்காவா பிறந்த எனிமி நம்பர் 1 நான் கேபரேக்கு போக முடியாதபடி எனக்கு டாக்ஸிலேயே அடிச்சா. எனக்கு அப்பாவா பிறந்த எனிமி நம்பர் 2 நீச்சலுடைய போட்டோ பார்த்துட்டு கண்ணு மண்ணு தெரியாம என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணாரு. எனக்கு அம்மாவா பிறந்த எனிமி நம்பர் 3 அடிக்கிறதெல்லாம் தடுக்காம அழற மாதிரி நடிச்சது. இதெல்லாம் போதாதுன்னு எவனா ஒரு முன்பின் தெரியாத ஒரு முண்டத்தை தலையில கட்டணும்னு அம்மாவும் மகனும் சதி திட்டம் போட்டாங்க. அதான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். ராதிகா, நிலைமை புரியுது. ஆனா உன்னை காணணும் உங்க அப்பா போலீஸை கூட்டு வந்தா? உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். போலீஸ் இல்ல, மிலிட்டரியே வந்தாலும் சரி, என்ன பிடிக்க முடியாது. என் பணத்தை வேணும்னா கொண்டு போலாம். டோன்ட் பி சில்லி. உனக்கு ஆதரவு காட்ட வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ மூர்த்தி. உங்க கொள்கைப்படி கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமான உலகத்துக்கு நான் வந்துட்டேன். நீ கட்டில படுத்துக்க, நான் வெளியே வராண்டாவில படுத்துக்கிறேன். ஸ்வீட் ட்ரீம். தேங்க்யூ, சேம் டு யூ. இவரை போய் எங்க அம்மா திட்டுது. அதோட நாக்குல நரம்புக்கு பதிலா ஸ்பிரிங் தான் இருக்கணும். இதுதான் எம்எம் போல இருக்கு. மூர்த்தி ரொம்ப லக்கி.